தஞ்சோங் மாலிமில் 7 கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமானவர் பெண் வேடமிட்ட ஆண், போலீஸ் வலைவீச்சு. அனைத்துலக ஆட்டத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு முதல் சிவப்பு அட்டை, ஊசலாடும் உலக கிண்ண கனவு. செய்தியில் ChatGPT தகவலை நீக்க மறுத்து கேலிக்கூத்தாகிய பாகிஸ்தானிய செய்தித்தாள். சுற்றுலாத்துறையின் கடும் எதிர்ப்பால் பின்வாங்கிய தாய்லாந்து, மதிய வேளையில் மது அருந்துவதற்கான தடை நீங்கியது. வேட்புமனு தாக்கல் நிறைவு, பல்முனை போட்டியுடன் தொடங்கியது சபா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். பதினேழாவது சபா சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்தபடியே பல்முனை போட்டிகளால் களை கட்டுகிறது. இன்று காலை 25 மையங்களில் 9 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. 11 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையமான SPR வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்த நிலையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் துலிட் தொகுதியில் 14 பேர் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 60 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆவர். பண்டாவ், தம்பருலி, இனானாம், கப்பாயான் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 13 முனைப்போட்டி ஏற்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் 12 முனைப்போட்டியும், 6 தொகுதிகளில் 11 முனைப்போட்டியும், 9 தொகுதிகளில் 10 முனைப்போட்டியும் ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 73 தொகுதிகளில் ஒன்றில் கூட நேரடி போட்டி கிடையாது. 596 வேட்பாளர்களில் 80 பேர் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். 81 முதல் 99 வயதிலான 2 பேரும் போட்டியில் குதித்துள்ளனர். பாலின வாரியாக பார்த்தால் 71 பேர் மட்டும் பெண் வேட்பாளர்கள், எஞ்சிய 525 பேரும் ஆண்களாவர். இம்முறை பக்கத்தான் ஹராப்பான் தேசிய முன்னணி ஓரணியிலும், முதல்வர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நோர் தலைமையிலான GRS கூட்டணி ஓரணியிலும், பெரிகத்தான் நேஷனல் இன்னொரு அணியிலும், வரிசான் கட்சி ஓரணியிலும் பிரதான கட்சிகளாக போட்டியிடுகின்றன. இதனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சியை கைப்பற்ற கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆட்சியமைக்க ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ குறைந்தது 37 இடங்கள் தேவையாகும். இன்று தொடங்கும் 14 நாள் பிரச்சாரங்கள் ஓய்ந்து நவம்பர் 29ஆம் தேதி சபா மக்கள் தேர்தலில் வாக்களிப்பர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள், இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. பேரா தஞ்சோங் மாலிம் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நடந்த 7 கடைக்கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னால் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதில் திருப்பம் என்னவென்றால் அவர் பெண் வேடம் இட்ட ஆண் என்பதே. ஸ்லாங்கூரை சேர்ந்தவர் என நம்பப்படும் 40 வயது அவ்வாடவர் படங்களில் வருவது போல் பெண்கள் உடையில் மாறு வேடத்தில் கடைகளில் நுழைந்து கொள்ளையிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நவம்பர் 12ஆம் தேதி ஒரே நாளில் அந்த 7 கடைகளிலும் அந்நபர் கைவரிசை காட்டியது CCTV கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. 7 கடைக்காரர்களும் போலீசில் புகார் செய்துள்ளனர். ஆனால் 3 மட்டுமே இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் 5200 ரிங்கெட் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களின் நட்டம் உட்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து சந்தேக நபருக்கு வலைவீசி வரும் போலீசார் தகவல் தெரிந்தோர் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள நௌகாம் போலீஸ் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரிய வெடிப்பில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டனர். போலீஸ்காரர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்களும் அவர்களில் அடங்குவர். மேலும் 29 பேர் காயமடைந்துள்ளனர். போலீஸ் நிலையம் முழுவதுமாக சேதமடைந்தது. அருகிலுள்ள வீடுகளும் பாதிக்கப்பட்டன. அண்மைய புதுடெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை பரிசோதிக்கும் போது இவ்விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். எனவே இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல, தவறுதலான வெடிப்பே என அவர்கள் உறுதிப்படுத்தினர். என்ற போதிலும் சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று தனது செய்தி கட்டுரையில் ChatGPTயின் ப்ரோம்ப்ட் தகவலை நீக்க மறந்து பெரும் அவமானத்தை சந்தித்துள்ளது.
கட்டுரையின் கடைசியில், ஒருவேளை நீங்கள் விரும்பினால் என்னால் இந்த செய்தியின் முதல் பேராவை இன்னும் சிறப்பாக மாற்றியமைத்து கொடுக்க முடியும் என அந்த ChatGPT தகவல் இடம்பெற்றுள்ளது. இதனால் AI உதவியுடனேயே அக்கட்டுரை எழுதப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமானது. இதை கண்ட வலைத்தளவாசிகள் செய்தித்தாளின் அந்த குறிப்பிட்ட பகுதியை வட்டமிட்டு வைரலாக்கியதோடு அந்நாளிதழ் நிறுவனத்தை கேலி செய்து வருகின்றனர். ChatGPT உதவியுடன் கட்டுரையை எழுதியவரும் அதனை சரிபார்த்தவரும் நாளிதழ் அச்சுக்கு போவதற்கு முன் ஒரு தடவை சரிபார்த்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் இந்த அவமானத்தை தவிர்த்திருக்கலாம் என பலர் நகைச்சுவையாக விமர்சித்தனர். மேலும் சிலர் இதை பெரிய பிழை என கூறி செய்தித்தாளின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பினர். என்னதான் AI தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி கண்டிருந்தாலும் அது உருவாக்கிய உள்ளடக்கத்தை மனிதர்கள் ஒரு தடவை சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை இச்சம்பவம் உணர்த்துகிறது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. தாய்லாந்தில் மதிய நேரங்களில் மது அருந்துவதற்கும் மது விற்பதற்கும் விதிக்கப்பட்ட தடையை அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். புதிய விதிமுறை அமலுக்கு வந்த சில நாட்களிலேயே சுற்றுப்பயணிகள் மற்றும் உள்ளூர் வணிகர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடையால் குறிப்பாக சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என ஹோட்டல் மற்றும் மதுபான கடைகள் ஏற்கனவே எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தனது முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ள தாய்லாந்து அரசு டிசம்பர் தொடங்கி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மது விற்பனையை அனுமதிக்கும் 6 மாத கால பரீட்சார்த்த திட்டத்தை அறிவித்துள்ளது. முன்னதாக தடை நேரத்தில் மது வாங்கியோ குடித்தோ பிடிப்பட்டவர்களுக்கு $400 வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இப்போது தடை மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதால் சுற்றுலாத்துறையின் மீட்சிக்கு இது உதவும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அனைத்துலக ஆட்டங்களில் முதன்முறையாக சிவப்பு அட்டை பெற்றுள்ளார். டப்ளினில் நடைபெற்ற உலகக்கிண்ண தகுதி சுற்று ஆட்டத்தில் உபசரணை அணியான அயர்லாந்திடம் போர்த்துகல் சுழியத்திற்கு 2 என தோல்வி கண்ட ஆட்டத்தில் அவருக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. 61வது நிமிடத்தில் ரொனால்டோ எதிரணி வீரரை முட்டியதால் முதலில் மஞ்சள் அட்டை காட்டப்பட்டது. பின்னர் VAR எனப்படும் வீடியோ தொழில்நுட்ப பரிசீலனையில் அது சிவப்பு அட்டையாக மாற்றப்பட்டது. இதனால் ரொனால்டோ நாளை ஞாயிற்றுக்கிழமை அர்மேனியாவுக்கு எதிரான தகுதி சுற்று ஆட்டத்தில் விளையாட முடியாது. தகுதி சுற்றின் F குழுவில் போர்த்துகல் தற்போது ஹங்கேரியை விட 2 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது. நாளை வெற்றி பெற்றால் அது நேரடியாக உலகக்கிண்ண இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும். ஆனால் சிவப்பு அட்டையால் ஆட்டத்தடை நீடிக்கப்பட்டதால் ரொனால்டோ 2026 உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தை தவறவிடக்கூடும். இது ரொனால்டோ மட்டுமின்றி அவர் எப்படியாவது உலகக்கிண்ணத்தை வென்றுவிட வேண்டும் என உலகம் முழுவதும் பெரும் கனவுகளோடு இருக்கும் அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தைவானில் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோவில் ஆடவர் ஒருவர் பூனையை மைக்ரோவேவில் வைப்பது போன்று திகிலூட்டும் காட்சி காட்டப்பட்டது. இது பெரும் அதிர்ச்சியையும் பரவலான கண்டனத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது அந்த வீடியோ உண்மையல்ல, மாறாக AI மூலம் உருவாக்கப்பட்டது என உறுதி செய்யப்பட்டது. குற்றச்சாட்டில் சிக்கிய நபரான ஜூஓ தனது Facebook கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாகவும் பூனைகளை தாம் துன்புறுத்தவில்லை என்றும் கூறினார். ஆனால் 5 பூனைகளை தத்தெடுத்த பின்னர் கைவிட்டது உண்மைதான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். 4 பூனைகள் பூங்காவில் விடப்பட்டன, 1 ஓடி மறைந்தது. இந்நிலையில் அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை செய்தபோது காலியான கூண்டு மட்டுமே கிடைத்தது.
பூனைகளோ மைக்ரோவேவோ எதுவும் இல்லை. பூனைகளை கைவிட்டதற்காக தற்போது ஜூஹோ மீது 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அக்குற்றத்திற்கு தைவான் சட்டப்படி குறைந்தது $5000 அபராதம் விதிக்கப்படலாம். பூனைகளை கைவிட்டதால் ஜூஹோ மீது கோபம் கொண்ட யாரோதான் போலியாக AI வீடியோவை உருவாக்கி அவரின் Facebook கணக்கை ஹேக் செய்து பதிவேற்றியிருக்க வேண்டும் என போலீஸ் நம்புகிறது. இந்நிலையில் போலி வீடியோவை வெளியிட்டவர்களுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடருவதாக ஜூஹோ அறிவித்துள்ளார்.